நம்ம வீரப்பனவர்கள் நடமாடிய காட்டுப்பகுதிக்குள்ளார பயணம் பண்ண போறோம். அந்த காட்டுக்குள்ளார நம்ம எந்த மாதிரியான வனவிலங்குகளை எல்லாம் பார்த்தோம், நமக்கு எந்த மாதிரியான வைல்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைச்சதுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். யானை ஜஸ்ட் கிராஸ் ஆகிருக்குங்க. டின்னர் டைம் வந்து இங்கே 8:30. ஆதி காலத்துலேருந்தே இங்கே புலி இருக்குங்க, கொண்டு வந்தாலும் விடலைங்க. பீக்கக்கு சாப்பிட்ருக்கு. ஒரு ஃபாரஸ்ட் ட்ரிப் வந்து பிளான் பண்ணி வந்திருக்கோம். நம்ம இருக்கிற பிளேஸ் வந்து கோபிநத்தங்க. இந்த பிளேஸ்க்கு வந்து எப்படி வரணும்னா, திருப்பூர்லேருந்து பவானி, மேட்டூர், கொளத்தூர், அப்புறம் எம்எம் போகிற, அதாவது எம்எம் டெம்பிள் போகிற வழியில் கர்நாடகா செக் போஸ்ட் தாண்டினதையும் 200 மீட்டரில் ரைட் எடுத்து ஒரு 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வரணுங்க. இது வந்து ஜேஎல்ஆர் ப்ராப்பர்ட்டி, கர்நாடகா கவர்மெண்ட்டு கீழே ஆப்ரேட் ஆகிற ரெசார்ட்டு. இங்கே வந்து நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு காவிரி வைல்ட் லைஃப் சாங்சுரியில் வந்து வைல்ட் லைஃப் சஃபாரி எல்லாம் நம்மளால் போக முடியும். இந்த காவிரி வனவிலங்கு சரணாலயம் பார்த்திங்கன்னா எம்எம் வனவிலங்கு சரணாலயத்தோடு கனெக்ட் ஆகிறதுனால இந்த ஏரியாலையும் பார்த்திங்கன்னா டைகர் மூமெண்ட்லாம் இருக்குது. பட் நம்ம போகிற சஃபாரியில் வந்து ஸ்பாட் பண்ணுறதுங்கிறது வந்து நம்மளோட லக்கு தான். பட்டு சஃபாரி போகிற ஏரியாவில் டைகர் டெரிட்டரி இருக்குது. டைகர் சைட்டிங் வந்து நம்மளோட லக்கு தான், ரொம்ப ரேரு. பட்டு சிறுத்தை, யானை, சென்னாய், அப்புறம் மான்கள்லாம் பார்க்குறதுக்கு வந்து சான்ஸ் அதிகம். இன்றைக்கி ஈவினிங் சஃபாரியும் நாளைக்கு காலைல சஃபாரியும் வந்து இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். நமக்கு எந்த மாதிரி அனிமல் சைட்டிங்கெல்லாம் கிடைக்கிது. நம்ம ஸ்டே பார்த்திங்கன்னா 10 ஸ்டே ஆப்ஷன் தான். இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டே இருக்கிற ஏரியாவில் ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக காடு தான். பார்க்கலாங்க நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி வைல்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுங்கிறத பார்க்கலாம். சுடலையா? நம்ம வந்து ஜேஎல்ஆர் ரெசார்ட்டுக்கு முன்னாடி இருக்கேங்க, கோபிநத்தமில். இங்கே லேக் இருக்குது. லேக்கில் அங்கே கடைசியில் பாருங்கள், அந்த காரணம் யானை டஸ்கருங்க வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்குது. காலையிலேருந்து இங்கே தான் இருக்குதுங்க. ஆமாம், நல்லா பெரிய ஜெய்சாண்டிக்கான டஸ்கரு, ஆண் யானைங்க. வெயிலுக்குங்க நம்மளாலேயே இங்கே மேனேஜ் பண்ண முடியல. யானை தண்ணிக்குள்ளாரையே இருக்குதுங்க. இங்கே காடு பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக ஈவினிங் காட்டுக்குள்ளார போக போகிறோம். 4 o'clock வந்து சஃபாரிங்க. தண்ணியில் விளையாடுது டஸ்கருங்க. தண்ணியில் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தது. நம்ம வந்து செக்இன் ஆகும்போது இங்கே தான் இருந்திருக்கு யானை. ஏன்னா காலையிலேருந்து இந்த ஏரியாவில் தான் இருக்குதுங்கிற மாதிரி சொன்னாங்க. 2-3 நாளாகவே இந்த யானையை வந்து இங்கே பார்க்க முடியுதுங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். நம்ம செக்இன் ஆகும்போது கவனிக்காமல் நம்ம ஸ்டேக்கு போயிட்டோம். அப்புறம் லஞ்ச் டைமில் நம்ம வெளியே வரும்போது வெளியே இருக்கிறவங்க வந்து யானை இருக்குதுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. எங்கேயும் நம்ம கேட்டதுக்கு டைரக்ட் பண்ணாங்க. நம்ம ஸ்டே ஒட்டி வெளியே வந்து லேக் ஒட்டி நம்ம நின்றுட்டு பார்த்துட்டு இருந்த யானையை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்த்துற விலங்குகளும் பார்த்தீங்கன்னா அங்கே மேய்ச்சலுக்காக வந்திருந்தது. ஆடு, மாடுகள் எல்லாமே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்த்துற ஆடு, மாடு, அது போக வன விலங்குகளையும் ஒன்றா பார்க்க முடியுது. ஒரு சில இடங்கள்ல தான் காட்டில் பயணம் பண்ணும்போது இந்த மாதிரி பார்க்க முடியும். இந்த பிளேஸ் வந்து ஆடு, மாடுகளையும் காட்டு விலங்குகளையும் ஒன்றா பார்க்குறக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸுங்க. டிஃப்ரெண்டான பேர்ட்ஸு, நிறையா நாரை, கொக்கு வெரைட்டிஸ் வந்து பார்க்க முடிஞ்சுங்க. யானைக்கு நடுவில் பறந்துட்டு சூப்பரான காட்டோட வியூ எல்லாமே நமக்கு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் இந்த காட்டில் நம்ம பயணம் பண்ண போகிறோம். சஃபாரி ஈவினிங்கு ஃபஸ்ட் டைம் நாங்கள் கோபிநத்தமில் ஸ்டே பண்ணி காவிரி வனவிலங்கு சரணாலயத்தில் வந்து வைல்ட் லைஃப் சஃபாரிங்க. ஈவினிங் சஃபாரி 4 to 6:30. இந்த ஸ்டேக்குள்ளாரையே நிறைய மரங்கள்லாம் இருக்கிறதுனால பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுதுங்க. நம்ம கேட்டு பக்கத்தில் சஃபாரியில் போகும்போது பாரடைஸ் ஃப்ளை கேச்சருங்க. இது வந்து ஆண் பறவை. எலிஃபென்ட் தண்ணிக்குள்ளாரையே இருக்குங்க.
இது ரெகுலராக வருதுங்களா ரெசிடென்ட்ல? ರೆಗ್ಯುಲರ್ ಬರ್ತಲ್ಲ 20 ಒಂದು ಬರೋದು 4 ನಾಳ. ಓಕೆ ಆನೆ ಸರ್ ಅಲ್ಲಿರೋದು ಆಫ್ಟರ್ನೂನ್ பார்த்தா அதே எலிஃபண்ட் லேக் ஒட்டியே பார்த்தீங்கன்னா முனீஸ்வரர் டெம்பிள். நம்ம முதல் முறையா காவிரி வனவிலங்கு சரணாலயத்துக்கு உட்பட்ட காட்டுக்குள்ளார பயணம் பண்ணிட்டு இருக்கேங்க. இந்த காட்டுக்கு நம்ம வரணும்னு ஆசைப்பட்டதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா வீரப்பன் அவர்கள், அவரோட சொந்த ஊரு கோபிநத்தம். கோபிநத்தம் பக்கத்துல ஜெயலலிதா ஸ்டேங்க. கோபிநத்தம் அந்த வில்லேஜ் ஒட்டியே காட்டுப்பகுதிக்குள்ளார தான் நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வீரப்பன் அவர்கள் பயணம் பண்ணியிருப்பாரு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைமா உள்ள என்டர் ஆகும்போது காட்டோட வியூ நமக்கு டோட்டலா டிஃப்ரெண்டா இருந்தது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த மாதிரியே இல்லை. நம்ம முதல் முறையா இந்த மாதிரி காட்டுல ஒரு அனுபவம். காட்டோட வியூ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஜி பாளைய MM ஹில்ஸ் வைல்ட் லைஃப் சஃபாரி போன மாதிரி தாங்க இருந்தது. ஆனா சஃபாரி ட்ராக்கை சுத்தியும் பெரிய பெரிய மலைகள், அது வந்து நமக்கு உண்மையிலேயே பார்க்கறதுக்கு பிரமிப்பா இருந்தது. ஸோ இந்த மலையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டா வீரப்பன் அவர்கள் வந்து ஏறிடுவாருங்களாமா. மோஸ்ட்லி அந்த உச்சியிலிருந்து இந்த வழியா யார் வரா போறாங்கிறதெல்லாம் பாப்பாருங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம் சஃபாரியில் நம்ம போகும்போது. லங்கூர்ஸ் வந்து நிறைய பார்க்க முடிஞ்சது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காட்டுப்பண்ணி ஒன்று தனியாக இருந்தது. நம்ம சஃபாரி ட்ராக்ல போகும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயாட்டும் ரைட் சைட்லேயாட்டும் அங்கங்கே காட்டு ஆறுங்க. ஆனால் தண்ணி இல்லை, வறட்சியாக இருந்தது. காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மரங்கள் நல்லா பசுமையாக இருந்ததுங்க. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வறட்சியாக இருந்தது. பட் அங்கங்கே மரங்கள் பசுமையாகவும் பார்க்க முடிஞ்சு. பட் ஆற்றுலெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் இருந்தது. காட்டுக்குள்ளார ஆறுகள் எல்லாம் தண்ணி இல்லாதனால வனவிலங்குகளுக்காக ஃபாரஸ்ட் சார்பாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே தண்ணி தொட்டி மாதிரி கட்டி சோலார் மூலியமா அங்கே தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிற மாதிரி எல்லாம் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு சில தண்ணி தொட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா இருந்தது. ஸோ அங்கே வந்து வனவிலங்குகளை மாலை நேரத்தில் பார்க்கறதுக்கு அதிக வாய்ப்புங்க. நம்ம ரெண்டாவதாக ஒரு தண்ணி தொட்டி பக்கம் வந்தோம். அங்கே தான் பார்த்தீங்கன்னா காட்டு மாடு ரோட் கிராஸ் பண்ணி கூட்டமாக தண்ணி தொட்டி பக்கம் இருந்தது. அதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த காட்டுக்குள்ளார நம்ம காட்டு மாடுகளை பெரிய குரூப்பெல்லாம் பார்க்க முடியுதுங்க. கிட்டத்தட்ட பெரிய டைகர் ரிசர்வ் ஈக்குவலா இந்த குரூப்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 மாடு இருக்கும்னு நினைக்கிறேன். குட்டிகள் எல்லாமே இருந்தது. இந்த மாதிரி ரோட் கிராஸ் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில சஃபாரியில தான் நம்மளால பார்க்க முடியும். ஸோ நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். MM ஹில்ஸ்ல எல்லாமே பார்த்துருக்குங்க. பிஜி பாளைய வைல்ட் லைஃப் சஃபாரிலையும் இந்த மாதிரி காட்டு மாடுகள் கூட்டமாக கிராஸ் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த காவிரி வனவிலங்கு சரணாலயம் பார்த்தீங்கன்னா MM ஹில்ஸ் ஃபாரஸ்டோட கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த காட்டுக்குள்ளார புலிகளும் அப்பப்போ வருங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். டைகரோட டெரிட்டரி வந்து இருக்குங்க. பட் புலியை பார்க்கறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்பவுமே கம்மி தான். 2 months முன்னாடி ஒரு சஃபாரியில் வந்து பார்த்துருக்காங்க. ஆனால் நமக்கு சைட்டிங் கிடைக்குமானா நம்ம போகிற டைமில் நம்மளோட லக்கை பொறுத்து இருக்குங்க. ஸோ இந்த மாடுகளெல்லாம் வந்து புலி வேட்டையாடும். அதோட உணவுக்கு வேண்டி வேட்டையாடிச்சுன்னா ஒரு 10-15 நாளைக்கு வச்சு சாப்பிடும். இந்த மாட்டை வந்து அடித்து அது அழுகிற நிலைமையில தான் வந்து சாப்பிட ஆரம்பிக்குங்கிற மாதிரியெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாடுகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யானையோட பழக்கவழக்கம் மாதிரி தான். இந்த மாதிரி தண்ணி தொட்டி அங்கங்கே இருக்குங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிருங்களா டெய்லி? போர் இருக்கு சார். ஓகே. பிளானர் வச்சிருக்காங்க. அது வந்து ஃபில் ஆகும். யானை டங்க். இந்த காட்டுக்குள்ளார நம்ம ஹில்ஸ் டிராவல் தான் பண்ணுவோம் சஃபாரி போகும்போது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக போய்க்குங்க. நிறைய டிஃப்ரெண்டான பறவைகளை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சு இந்த டிராவலில். செர்பெண்ட் ஈகிளுங்க ஒரு மரத்தில் இருந்தது. காமா பார்த்தீங்கன்னா ஈகிள் சைலண்டாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. இங்கே வந்து சின்ன சின்ன பறவைகள் எல்லாமே ஹண்ட் பண்ணுறது எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். நம்மளுக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சிது. இப்போ காடு பாருங்க எப்படி இருக்குன்னு. பயங்கரமான காடுங்க. இங்க பகல் டைம்ல ஆந்தைகள் எல்லாமே பார்க்க முடியுது. மரங்கள்ல அங்கங்க வங்கு, ஒரு சில மரங்கள்ல அந்த வங்குல பாத்தீங்கன்னா ஆந்தை நிறைய பார்க்க முடியுது. இந்த மாதிரி வங்குல தான் ஆந்தைகள் வந்து வாழுங்களாமா. நைட் டைம்ல ரொம்பவே ஆக்டிவா இருக்கும். பகல்ல இந்த மாதிரி சைலண்டா தான் இருக்குங்கிற மாதிரி எல்லாம் பார்த்தோம். காட்டு பன்னிகள் நிறைய பார்க்க முடிஞ்சுங்க. இப்ப நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா ஒரு 3 உருப்படி அப்படியே அந்த லெஃப்ட் சைட்ல புதரொட்டி ஹில்ஸ்ல அப்படியே மூவ் ஆகி போயிட்டு இருந்தது. இங்க வந்து நம்ம கூட்டமாகவும் காட்டு பன்னிகள் அதிகமா பார்க்க முடியும். மெயினா பாத்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ளார சிறுத்தை, யானைகள்ல வந்து கூட்டம் கூட்டமா பார்க்க முடியும். காட்டு மாடுகளை நம்ம பார்த்த மாதிரியே. அது போக மான்கள்ல பாத்தீங்கன்னா புள்ளி மான்கள், அப்புறம் மிலா மான்கள், சாம்பார் டீர், அப்புறம் வந்து பார்க்கிங் டீருங்க. அப்புறம் அது போக மவுஸ் டீர்னு ஒன்று இருக்கு. அது வந்து இன்னுமே சின்ன குட்டி. இருக்கலே இங்க காட்டுல
பெரிய வகை மான்னு பார்த்தீங்கன்னா மிலா மான், சாம்பார் டீரு, அதுக்கு அடுத்தபடியாக புள்ளி மான், அப்புறம் பார்க்கிங் டீர் அதை விட கொஞ்சம் சின்ன சைஸு. மவுஸ் டீருங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே குட்டி சைஸு, இதை விட சின்னதுங்க. ஸோ 4 வகை மான்கள் வந்து இந்த காட்டில் நம்மளால் பார்க்க முடியும். இது வந்து பார்க்கிங் டீர் ஒன்று தனியாக அப்படியே அந்த காட்டார் ஒட்டி அப்படியே சாப்பிட்ற மேய்ச்சலில் இருந்ததுங்க. நம்மளை பெருசாக அதை பார்க்கல. கொஞ்ச நேரத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளார போயிடுச்சு. நம்ம அங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா பீகாக்கு, ಮಳೆಗಂತೇನಿಲ್ಲ ಸರ್, ಹಂಗಂತ ಹೇಳಿ மயில்களை வந்து நிறைய இந்த காட்டுக்குள்ளார நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ಸುಮ್ಮನೆ ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಡುತ್ತೆ. காடு பாருங்க, சம்மரில் வறட்சியாக இருந்தாலும் ஒரு சில மரங்கள் அங்கங்கே க்ரீனிஷாக பார்க்க முடிஞ்சுச்சு. நிறைய தண்ணி தொட்டி அங்கங்கே வச்சுருக்காங்க. இந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா யானைகளோட சாணம் நிறைய அங்கங்கே பார்க்க முடிஞ்சுச்சு. சம்டைம்ஸ் நமக்கு லக் இருந்ததுன்னா இந்த மாதிரி தண்ணி தொட்டி ஏரியாவில் கூட்டமாக யானைகள் வந்து நிற்குங்களாமா. ஸோ நம்ம போகிற டைமை பொறுத்து இருக்குது. இன்றைக்கி நமக்கு பெருசாக யானைகள் அதிகமாக பார்க்க முடியல, பட்டு இன்னொரு யானையை வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. பட் சடனாக பார்த்தீங்கன்னா ரோட் கிராஸ் ஆகி உள்ளே போயிடுச்சு. ಕ್ಲೇಮ್ ಬ್ಯಾಕ್ ಸರ್. இந்த சஃபாரி ட்ராக் ஒட்டியே பார்த்தீங்கன்னா புதர்களுங்க. ஒரு சில ஏரியாவில் யானைகள் ரோட் சைடில் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். உள்ளுக்குள்ளார போயிடுச்சுன்னா யானையாகவே இருந்தாலும் நமக்கு தெரியறது இல்லைங்க. அந்தளவுக்கு வந்து புதராக இருக்குது. ரொம்பவே டென்ஸ் ஏரியாவும் இருக்குது இந்த காட்டுக்குள்ளார. ஒரு சில இடங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஓப்பனாக இருக்குது. ஹில்ஸில் யானை நின்னா கூட நம்மளால் பார்க்க முடியும். ஒரு சில இடங்கள் ரொம்பவுமே புதரான காடுகளுமே இருக்குது. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுற இடங்களை பொறுத்து அங்கே அனிமல் சைட் ஆகிறது நமக்கு விசிபிலிட்டி இருக்கும். ஃபுல்லாக ஹில்ஸில் ஏறி இறங்குவோம். ஹில்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி போய்க்குங்க. இந்த இடத்துல தான் நம்ம யானை பார்த்தோம். சடனாக பார்த்தீங்கன்னா ரோட் கிராஸ் ஆகி உள்ளே போயிடுச்சு. நம்ம வரும்போது உள்ளுக்குள்ளார போயிடுச்சுங்க கரெக்டாக. யானை ஜஸ்ட்டு கிராஸ் ஆகிருக்குங்க. நம்ம வரக்குள்ளார அது கிராஸ் ஆகி போயிடுச்சு. வெஹிக்கிளில் ஒரு சிலர் வந்து யானையை பார்த்துருக்காங்க, டஸ்கருங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம், வேற பக்கம் பார்த்துட்டு யானையை பார்க்காம விட்டோம். சடனாக பார்த்தீங்கன்னா புதருக்குள்ளார போயிடுச்சு. நம்ம வந்து இப்போ ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். போகும்போது பார்த்தீங்கன்னா புள்ளிமான்கள் கூட்டமாக வந்து ரோட் கிராஸ் ஆச்சு. பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருந்தது. எந்த ஒரு அனிமல் ஆகட்டுங்க ரோட் கிராஸ் ஆகும்போது இந்த மாதிரி ஆஃப் ரோடில் சஃபாரி போகும்போது பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டியில் பீகாக் தண்ணி குடிச்சிட்டு ரிட்டர்ன் அப்படியே கீழே இறங்குச்சுங்க. தண்ணி குடிக்கிறது நம்மளால பார்க்க முடியல. வெஹிக்கிள் போய் பக்கத்தால் நிற்கும் போது கரெக்டாக அது இறங்கி ஓடிடுச்சுங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா பி ஸ்ரீனிவாஸ் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் அவரோட மெமோரியலுங்க. இங்கே வந்து நம்ம வைல்ட் லைஃப் சஃபாரி போனோம்னா நமக்கு சஃபாரியில் நம்ம இந்த பிளேஸ் வந்து பார்க்க முடியும். நமக்கு சஃபாரி முடிகிற டைமில் கொஞ்சம் டைம் கொடுத்தாங்க. நம்ம இறங்கி போய் இந்த மெமோரியல் எல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சுங்க. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வீரப்பன் அவர்கள் சரணடைறதா சொல்லி அவரை வர வச்சு ஷூட் பண்ண மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக ஷூட் பண்ண பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் சைடு தான். கீழே ஒரு மெமோரியல் வந்து வச்சுருப்பாங்க. பிளேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. நம்ம நின்றுட்டு இருந்த இடத்த ஒட்டியே ஒரு 50-60 அடியில் காட்டு மாடு இருந்திருக்குங்க. நமக்கு தெரில. கரெக்டாக ஜீப்பில் லெஃப்ட் எடுக்கும்போது நம்மளால காட்டு மாடு வந்து பார்க்க முடிஞ்சு. சஃபாரி ட்ராக் ஒட்டியே பக்கத்தில் இருந்தது. நிறைய லங்கூர் வந்து பார்க்க முடிஞ்சுங்க. 6:30 மணிக்கு மேலே ஆகும். கிட்டத்தட்ட 6:40 பக்கம் ஆயிடுச்சு. பட் யானை பார்த்தீங்கன்னா இன்னும் தண்ணிக்குள்ளாரையே தாங்க இருக்குது. அதே இடத்துலையே ரொம்ப நேரம் இருக்குது. சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்குங்க. டின்னர் டைம் வந்து இங்கே 8:30. இதான் ரெஸ்டாரண்ட்டுங்க. இன்னும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பு. வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ் இருக்குங்க. வெண்டைக்காய், ஃப்ரைட் ரைஸ், சாம்பார், ரசம், நான்வெஜ் இல்லைங்க. வருது. சாப்பிடும்போது ஒரு காட்டுக்குள்ளே இருந்து சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும். காலையில் கொசு பயங்கரமாக இருக்குங்க. குட் மார்னிங்க. நம்ம வந்து செகண்ட் டே கோபிநத்தமில் இருக்கோம். இதாங்க ஜேஎல்ஆர் ஸ்டே கோபிநத்தம் மிஸ்ட்ரி ட்ரெயில்ஸ்.
இங்கே ஸ்டே பார்த்தீங்கன்னா டென்ட் டைப்பு தான், பட்டு கூரை போட்டிருக்காங்க டாப்பில். இந்த ஸ்டேக்கு பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா காடு தான், பயங்கரமான ஃபாரஸ்ட்டு. பட் அனிமல் சைட்டிங் வந்து நம்மளோட லக்கு தான். பட்டு இந்த ஸ்டே ஒட்டியே லேக் இருக்குங்க பக்கத்தில் ஆப்போசிட் சைடில். அந்த லேக்கிலலாம் பார்த்தீங்கன்னா யானை தண்ணி குடிக்கிறதுக்கு வருது. நேற்று டஸ்கர் பார்த்தோம், சம்டைம்ஸ் கூட்டமாகவே பார்க்க முடியுங்க. காலையில் சப்பரிங்க கோபிட் தான். யானை அதே காலையில் நேற்று பார்த்து அதே இடத்துல மறுபடியும் அதே டஸ்கருங்க. நைட் டைமில் காட்டுக்குள்ளார போன மாதிரி சொன்னாங்க, மறுபடி திரும்ப காலையில் வந்துருச்சுங்கிற மாதிரி சொன்னாங்க. யானைக்கு அடிபட்டிருக்கா என்னன்னு தெரிலங்க. பட் கண்டினியூஸாக நேற்று ஹோல் டே மறுபடியும் இன்னைக்கு காலையிலையும் இந்த டஸ்கர் இங்கே பார்க்க முடியுது. புள்ளிமான் நிறைய இருக்கு. இந்த காட்டுக்குள்ளார புள்ளிமான்களை சின்ன சின்ன கூட்டமாக அங்கங்கே பார்க்க முடியுதுங்க. நிறைய இருக்குது புள்ளிமான்கள். ஆனால் பெரிய குரூப்பாக வந்து நம்மளால பார்க்க முடியறதில்ல. பந்திப்பூர் முதுமலையிலலாம் பார்க்குற மாதிரி. அப்புறம் சாம்பார் டீருமே 1-2 பார்க்க முடியுது. பார்க்கிங் டீரும் பார்க்க முடியுது. மவுஸ் டீர் கொஞ்சம் கஷ்டங்க இங்கே. பட்டு 4 வகை மான்கள் வந்து இந்த காட்டில் இருக்கு. சிறுத்தையை வந்து பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் 1 month ஒன்ஸு 2 months ஒன்ஸு அப்படி தான் சைட் ஆக மாட்டிருக்குங்க. ஏன்னா சிறுத்தை பதுங்கிறதுக்கு நல்ல பிளேஸு. மலைகள்லாம் பாருங்க புதராக இருக்கு. ஸோ நமக்கு சிறுத்தை இருந்தாலும் தெரியாது. நம்மளால காலையிலையும் காட்டு மாடு வந்து பார்க்க முடிஞ்சு. இந்த இடத்துல வந்து ஒன்றே வண்டியை பார்த்துட்டு திரும்பி பார்த்துட்டு அது பாட்டுக்கு அப்படியே சாப்பிட்றத கன்டினியூ பண்ணிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் நம்ம மாட்டை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். காட்டு மாடுகள் இங்கே நிறையா பார்க்க முடியுதுங்க சஃபாரியில். லங்கூருமே ஏகப்பட்டது இருக்குது. மரங்கள்லாம் கூட்டம் கூட்டமாக அது விளையாடுறதெல்லாம் அழகாக பார்க்க முடிஞ்சு. அப்புறம் ஆந்தைகள் கண்டிப்பாக நம்ம பார்த்துடலாங்க சஃபாரியில். ஏன்னா இங்கே ஒரு சில மரங்களில் வங்கு இருக்குது, அந்த வங்கில் ஆந்தைகள் வாழுது. ஸோ பகல் டைமில் கண்டிப்பாக சஃபாரியில் நம்மளுக்கு ஹை சான்ஸுங்க ஆந்தைகளை பார்க்குறக்கு. ஆந்தைகளை பார்க்குறக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இது பெஸ்ட் பிளேஸுங்க. கண்டிப்பாக சஃபாரியில் வந்து பார்க்க முடியுது. அது போக மயில்களையும் நிறையா பார்க்க முடியுது, காட்டுக்கோழிகளும் நிறையா பார்க்க முடியுது. அப்புறம் புறாக்கள் எல்லாமே நிறையா இருந்ததுங்க. காலையில் நேரம் பெரிய பெரிய மரங்களில் கூட்டமாக நிறையா பச்சை புறாவெல்லாம் பார்க்க முடிஞ்சு. ஸோ ஃபஸ்ட் சைட்டிங்க வைல்ட் டாக்ஸ். ப்ரெடேட்டர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வைல்ட் டாக்ஸ் சைட் ஆயிருக்கு இன்னைக்கு. கூட்டமாக சைட் ஆச்சுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சென்னாய்கள் வந்து தண்ணி இருக்கிற ஏரியாவில் தான் ஒட்டி வாழும். ஒரு சில டைம் மான்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கிற ஏரியாவில் வச்சு தான் கில் பண்ணி சாப்பிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் சார்பாக வச்சிருக்கிற தண்ணி தொட்டிங்க. இங்கே காட்டுக்குள்ளார காட்டாற்றுலலாம் தண்ணிகள் இல்லை பெருசாக. ஸோ தண்ணி தொட்டி ஒட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் நம்மளால சென்னாய்கள் எல்லாமே பார்க்க முடியுது. தண்ணி குடிச்சிட்டு தண்ணியில் நனைஞ்சிட்டு போஸ்ட் கொடுத்ததுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குரூப் மாதிரி சொன்னாங்க. கிட்டத்தட்ட 20-25 டாக்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த காட்டில் நம்ம பயணம் பண்ணும்போது வைல்ட் டாக்ஸ் பார்க்கறதுக்கு சான்ஸ் அதிகங்க. அது போக காட்டு யானைகள் நமக்கு லக்கு இருந்தால் கூட்டம் கூட்டமாகவே பார்க்க முடியும். இதில் எத்தனை இருக்குங்க? இதில் ஒரு 25 இருக்குங்க. வைல்ட் டாக்குங்க இந்த இடத்துல இருந்தது. தண்ணியில் விளையாடிட்டு குடிச்சிட்டு போயிருக்கு. வைல்ட் டாக் வந்து புதற்குள்ளார் போயிடுச்சு அவ்வளோதான் நினச்சோம். பட் மறுபடியும் நமக்கு திரும்ப நல்ல சைட்டிங்க கூட்டமாக பார்க்க முடிஞ்சு. ரோட் கிராசிங் எல்லாம் வேற லெவலில் இருந்தது. பொதுவாக காட்டுக்குள்ளார வேட்டையாட இந்த வைல்ட் டாக் வந்து ட்ரை பண்ணுச்சுன்னா இதோட சக்ஸஸ் ரேட் ரொம்பவுமே அதிகங்க, புலி சிறுத்தையை காட்டிலும். ஏன்னா இது கூட்டமாக ஒரு மானை வந்து டார்கெட் பண்ணி கில் பண்ணும். உயிரோட அது சாகாமையே சாப்பிட ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொடூரமான விலங்கு தான். நம்ம பார்த்த இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா பெரிய டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சு, குட்டி டாக்ஸுமே இருந்துச்சுங்க. நல்ல நம்ம பக்கத்தில் தண்ணி தொடி பக்கம் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பெரிய சைஸ் டாக்குங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அக்ரெசிவாக இருந்துச்சு. நல்லா ஆக்டிவாக இருந்துச்சுங்க காலையில் நேரம். சவுண்ட் போகிறது வைல்ட் டாக்குங்களா? குட்டி ஒன்று வருது பாருங்க. நல்லா கொஞ்சம் குட்டி.
மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது மாட்டை பிடிச்சி பிடிச்சி தின்னுட்டு இருக்குமா. ஓ அதனால் அந்த ஆள் புலி கூட ஃபைட் பண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறது, அடிக்கிறத புலியை. ஓ அந்த சிலை அந்த இது மீனிங் கீழே இருக்கு பாருங்க. புலி பிடிச்சதுனால தான் அந்த மாதிரி ஸ்டாச்சு பண்ணி வீரர்கள்னு சொல்லி பேர் வச்சு ஓகே பூஜை பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். ஓ ஆதி காலத்துலேருந்தே இங்கே புலி இருக்குங்க, கொண்டு வந்தாலும் விடலைங்க. ஆதி காலத்தில் இருக்குது. ஓகே மலை மாஷம் பட்டாங்க. புலியெல்லாம் இருந்திருக்குங்க. எப்படி வீரப்பன்லாம் இங்கே காட்டுக்குள்ளார இங்கே காடு பயங்கரமாக இருக்குங்க. இது இந்த மாதிரி வியூ வந்து நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. பந்திப்பூர் கபினி ஆமாம் ஆமாம், இதே வேறு மாதிரி. இது டோட்டலாக பயங்கரமான ஃபாரஸ்ட்டுங்க. நல்லா பதுங்குறதுக்கு நல்ல இடமா போச்சுங்க. இது ஒரு மாதிரி ட்ரை டிசீஸ் ஃபாரஸ்ட்டு. இங்கே இல்லை ஜாஸ்தி அவரு கொஞ்சம் இங்கே இருப்பார். அப்புறம் அங்கே சைட் நகரா சைட் போயிடுவாங்க. வண்டி சத்தியமங்கலம் எல்லா ஃபாரஸ்ட்டுமே கனெக்ட் ஆகுதுங்க. இதுலேருந்து ஏறினா கேரளா அப்படியே போயிடலாங்க. அந்த மலை மேலே தான் ஜாஸ்தி இருப்பாங்க. மேலே ஏறிட்டு அங்கேருந்து உச்சியிலங்க போதெல்லாம் அவர் பார்த்துக்குவார், யார் வர்றாங்க யார் போகிறாங்க. அங்கேருந்து படுத்துட்டு பார்த்தா தெரியும் இல்லைங்க. எல்லாம் தெரியும், எல்லாமே இருக்குங்க. பைனாக்குலர் கினாக்குலரு எல்லாம் இருக்கு. நம்மளாம் ஏற முடியாதுங்க. அவங்க உள்ளே சுற்றி அந்தளவுக்கு வெளியிருந்து வரவங்க பயப்படுவாங்க. ஆமாங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும் ரூட்டு. காலையில நேரம் இந்த காட்டுக்குள்ளார பச்சை புறாக்கள் வந்து நிறைய பார்க்க முடியுது. லங்கூரோட சவுண்டுங்க வைல்டாக்னால. காடு எப்படி இருக்கு? நம்ம பார்க்குற இந்த ஈகிள் பார்த்தீங்கன்னா போனலிஸ் ஈகிள்னு சொல்லிட்டுங்க, ராஜாளி பருந்து தமிழ்ல. இது பார்த்தீங்கன்னா மலைக்காடுகளில் பாறைகள் அதிகமாக இருக்கிற காடுகளில் தான் வாழுங்க. இந்த பேர்டை வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன். ஏற்கனவே பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ இதோட பேர் எனக்கு தெரில. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டட் ஹாக்கிகள் மாதிரியே கொஞ்சம் பெரிய சைஸாக அதோட கலர்லேயே தான் இருக்கும். பட் இது வந்து முயல், அப்புறம் காட்டுக்கோழி, இந்த மயில் எல்லாமே வேட்டையாடி சாப்பிட்டு மாட்டிருக்குங்க. நிலத்தில் இருக்கிற பறவைகளை, அப்புறம் பறக்கிற பறவைகளை கூடி காற்றுல வேட்டையாடுங்களாமா. அதோட நகமெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ராஜாளி கழுகு. பார்க்கறதுக்கே பயங்கரமா இருந்ததுங்க. இந்த பேர்டை வந்து நம்ம இந்த காடுகள்ல வந்து பார்க்க முடியுங்க. ஈகிள்ல நிறைய டைப் வந்து கோபிநத்தம் காவேரி வனவிலங்கு சரணாலயத்துக்குள்ளார பயணம் பண்ணும்போது நம்மளால பார்க்க முடியுது. இந்த மரத்துல பாத்தீங்கன்னா பச்சை புறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவுமே கியூட்டா அழகா ஒரு பெரிய மரத்துல இந்த ஹில்ஸ் வியூ பேக்ரவுண்டோட பார்க்கறதுக்கு இருந்தது. லாங் சைட்டிங் தாங்க. இந்த காட்டுல நம்ம முதல் முறையா பயணம் பண்றதுனாலயா என்னன்னு தெரியல, நமக்கு டைம் போறதே பெருசா தெரியல. காட்டோட வியூ, சீனரிஸ், விலங்குகளை நம்ம பெருசா பார்க்கலினாலும் நமக்கு டைம் போனதே தெரியலங்க. காட்டு மாடுங்க நிறைய பார்க்க முடியுது. இந்த இடத்துல 2 காட்டு மாடு இருக்குங்க. புதருக்குள்ளார் இருந்தது. காலையில சஃபாரி ஆகட்டும், ஈவினிங் சஃபாரி ஆகட்டும், காட்டு மாடுகள் வந்து இந்த சஃபாரி ட்ராக் ஒட்டி நிறைய பார்க்க முடியுது. சாப்பிட்டு பிஸியா இருந்ததுங்க. காட்டுக்குள்ளார இந்த மாதிரி புல் இல்லாத டைம்ல ஒரு மரங்கள்ல இருந்து தலைகள் எல்லாம் பிடுங்கி சாப்பிட்றதுக்கு காட்டு மாடு அதோட கொம்பை வந்து பயன்படுத்துதுங்க. ஸோ இந்த இடத்துல அந்த ஒரு மரத்துல பிரான்ச்சோட தலைகள் எல்லாம் வந்து உடைச்சு சாப்பிட்றதுக்கு அந்த கொம்பை வச்சு அந்த குச்சியை வந்து உடைச்சு அதுல இருக்கிற தலைகள் எல்லாம் வந்து சாப்பிடுச்சுங்க. உண்மையிலேயே பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ மாடு பார்க்கறதுக்கு தாங்க சாஃப்டா சாந்தமா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா ரொம்பவுமே அக்ரெசிவ். அதோட கொம்பை வந்து அது எப்படி பயன்படுத்தணும்னு அதுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அதோட கொம்பு வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்குங்க. புளியை கூடி சம்டைம்ஸ் வந்து ஹிட் பண்ணுச்சுன்னா ஒரே அடியில் வந்து புளியவே சாகடிச்சிரும். அந்த அளவுக்கு வந்து டேஞ்சரான அனிமல் தான். ஸோ சின்ன காரில், 2 வீலர்லாம் போகிறோம்னா கண்டிப்பாக இந்த மாட்டை பார்க்குறோம்னா கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்துட்டு போகிறது பெஸ்ட்டுங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதோட ஃபோர்ஸு. காட்டுக்குள்ளார 2 பெரிய ஆண் காட்டு மாடு சண்டை கட்டும் போதுங்க அந்த கொம்புக முட்டிக்கிற சவுண்டில் காடே வந்து அதிரும். நம்ம பந்திப்பூரில் பார்த்துருக்கோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா புலி ஆப்போசிட் சைடில் இருந்திருக்கு. மாடுகள்லாம் அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்தது. நமக்கு வேற லெவலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அந்த வீடியோ வந்து சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். காட்டோட வியூ பாருங்கள், உண்மையிலேயே வேற லெவலில் இருக்குங்க காட்டுக்குள்ளார பயணம் பண்ணும்போது. மெயினாக பார்த்தீங்கன்னா வீரப்பன் அவர்கள் இந்த காட்டுக்குள்ளார இருக்கலைங்கிற மாதிரி சொன்னாங்க. மெயினாக இந்த சத்தியமங்கலம்
எம்எம் ஹில்ஸ் ஏரியாவில் தான் வந்து அதிகமாக அவர் இருப்பாருங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த கேப்லலாம் தான் சிறுத்தை படுக்குங்க. ஓகே, இந்த பாறை கேப்பெல்லாம் இருக்குல்ல, நிழலுக்கு பாறை மேலே படுத்திருக்குங்க. இந்த பாறையிட்ட பாறை மேலே வந்து 2-3 தடவை லெப்பர்ட் படுத்துருக்கு. லெப்பர்ட் போயிருக்குங்க நைட்டோ காலையிலேன்னு தெரியல. கரெக்டாக நம்ம வரும்போது தான் இந்த இடத்துல இந்த சேஞ்சபிள் ஹாக்கில் பறந்து வந்து இந்த பிரான்ச்சில் இருக்குதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஈகிள் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு தான் சின்ன பேர்டு, க்யூட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவுமே அக்ரெசிவ்ங்க. அதோட நகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். இந்த ஈகிள் வந்து பந்திப்பூரில் கபினிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். காட்டுக்கோழி எல்லாமே பார்த்தீங்கன்னா விரட்டிட்டு வரும், மரங்களுக்கு நடுவில் பறந்துட்டு பயங்கரமாக அக்ரெசிவாக வேட்டையாடுங்க. கொஞ்சம் முன்னாடி வேற ஒரு மரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹாக்கிகளுங்க. இது பேக் சைடில் தான் பார்க்க முடிஞ்சுச்சு. பட் அது திரும்பி வண்டியெல்லாம் பார்த்தது. க்ரீன் பீ ஈட்டுருங்க. கரெக்டாக இந்த இடத்துல வரும்போது தான் பறந்து வந்து இந்த சின்ன குச்சியில் வந்து இருந்தது. ஸோ ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக தலையெல்லாம் பாடியெல்லாம் வச்சுட்டே தான் இருந்ததுங்க. கொஞ்ச நேரம் நல்லா க்ளோஸில் பார்க்க முடிஞ்சுச்சு. காட்டுக்குள்ளார ஆந்தையை வந்து பகல் டைமில் எல்லா நேரமே பார்க்க முடியுது. சஃபாரி முடிச்சு ரிட்டர்ன் வரும்போதும் மரத்தோட வங்குக்குள்ளார ஆந்தை இருந்ததுங்க. லங்கூர்ஸ் கூட்டம் கூட்டமாக அங்கங்கே மரங்களில் வந்து நிறையா பார்க்க முடியுது. உட்பெக்கருங்க, இதோட நேம் பார்த்தீங்கன்னா லெசர் கோல்டன் பேக்ட் உட்பெக்கர். இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று தான் இருக்கிற மாதிரி இருந்ததுங்க. பட் நம்ம கொஞ்சம் பேக்கில் போயிட்டு இந்த உட்பெக்கரை பார்க்கும்போது இந்த மரத்தில் 2 இருந்ததுங்க. ரொம்பவுமே கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. காட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் சார்பாக அப்பப்போ தண்ணி தொட்டியில் வந்து இந்த மாதிரி வண்டியில் கொண்டு வந்து தண்ணி ஃபில் பண்ணுவாங்களாட்டு இருக்குங்க. காட்டுக்கோழிகள் நிறையா இருக்குங்க இந்த காட்டுக்குள்ளார. சஃபாரி ட்ராக்ல அங்கங்கே கிராஸ் ஆகி போயிட்டே இருக்கும். போகிற வழியெல்லாம் லங்கூர் தான், மரங்களில் தாவிட்டே இருக்கும். ஸோ வேறு லெவல் ஃபாரஸ்ட்டுங்க. கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைச்சது. நிறைய பேர்ட்ஸ் பார்க்க முடியுது. பேர்ட்ஸ் நிறைய பார்க்க முடியுது. லங்கூர் நிறைய இருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 8:30 மணிங்க. நல்ல வெயில் வந்துருச்சு. 8 மணிக்கு மேலே ஆனாவே காட்டில் வெயில் தாங்க முடியல. ஸோ வனவிலங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கிற ஏரியாவில் அங்கங்கே நம்மளால பார்க்க முடியும். இந்த டைமில் நம்ம இந்த காட்டுக்குள்ளார பயணம் பண்ணோம்னா நமக்கு லக் இருந்ததுன்னா லங்கூரை பார்க்குற மாதிரியே யானைகளையும் கூட்டம் கூட்டமாக பார்க்க முடியும். இங்கே ஜெயலரில் ஈவினிங் சஃபாரி பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு ஆரம்பித்து 6:30 மணி போல் முடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2.5 hours தான் சஃபாரி டைமிங்கு. காலையிலையும் பார்த்தீங்கன்னா 6:10 போல் நம்ம இன்னைக்கு சஃபாரி ஆரம்பித்தோம். 6-6:15 போல் ஆரம்பிக்கிறாங்க. 8:30 மணி 8:45 பார்த்தீங்கன்னா சஃபாரி முடிச்சிடுறாங்க. ஸோ 2.5 மணி நேரம் தாங்க சஃபாரி டைமிங்கு. சஃபாரி ட்ராக்கும் பார்த்தீங்கன்னா போகிறது வர்றது ஒரே ட்ராக் தான். ஸோ நமக்கு லக் இருந்ததுன்னா சிறுத்தையை கூடி நம்ம இங்கே பார்க்க முடியும். இங்கே கோபிநாத்தமில் பார்த்தீங்கன்னா லேக் இருக்குங்க. அதில் வந்து பரிசல் சஃபாரி போகலான்ட்டு சஃபாரி போகிறேன். கும்பலாக ஓடுது. சூப்பராக இருக்கு. பக்கத்துலேயே யானை நிற்கிது. பேர்ட்ஸ் ஏகப்பட்டது பறக்குது. ஃபாரஸ்ட் சூப்பராக இருக்குது. பட் அனிமல்ஸ் சைட்டிங்கு நம்மளோட லக்கு தான். லேக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸுங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ரைடு? காட்டோட வியூ செமையாக இருக்கு.
நிற்கிது, பக்கத்துலேயே மாடு போகுதுங்க. மாடு பக்கத்துலேயே யானை இருக்கு. லைட்டு ரேஸ் கட்டுறாங்க. நானும் கண்டிப்பாக குட்டி பேர்டுப்பா. குட்டி இதில் மீன் நிறையா இருக்குங்களா? லைக் ஜிலேபி இருக்குது, ஜிலேபி. ஓகேங்க. பரிசலில் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து கயக்கிங் இருக்குங்க, பட் இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால கயக்கிங் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொன்னாங்க. பரிசல் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர்ட்ஸ்லாம் பார்த்தோம். அப்புறம் எலிஃபண்ட் கிட்டேயே பார்த்தோம். ஷீ ஓப்பன் பண்ணு டோர். சுற்றி எடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா பெட்டு, அப்புறம் ஒரு பில்லோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு பெட்டு. 2 பேர் படுக்கிற மாதிரி பெட்டுங்க, சிங்கிள் பெட்டு. தனித்தனியாக கூட செப்பரேட் பண்ணிக்கலாம். இங்கே 2 மேட்ரஸ். 2 பேர் 3 பேர் இங்கே படுக்க முடியும். அது போக எக்ஸ்ட்ரா பெட் இருக்குது. அப்புறம் ஏர் கூலர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆஃப்டர்நூன் டைம்லலாம் நல்லா ஹீட்டாக இருக்குது, காற்றே கிடையாது. அப்புறம் டென்த்து பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விண்டோ மாதிரி ஓப்பன் இருக்கும். 2 சேரு, சின்ன டேபிளுங்க, ஸ்டூல் மாதிரி, ஃபேனும் இருக்குது, ஏர் கூலரும் இருக்குது. அப்புறம் கெட்டில்ஸு, அப்புறம் வாட்ரு, கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மிரர் ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு டீ காஃபி எல்லாம் பண்ணோன்னா இங்கே பவுடர், ஹாட் வாட்டர் கெட்டில் எல்லாம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம். ஹாட் வாட்டர் மட்டும் இங்கே இல்லை. ஆமாங்க, இங்கே ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. பட் காலையில் வந்து ஒரு 7:30 போல் ஒரு பக்கெட்டில் ஹாட் வாட்டர் கொடுப்பாங்க நம்ம கேட்டோம்னா. வெஸ்டர்ன் டைப்பு, வாஷ் பேஷன் எல்லாமே இருக்குது, பக்கெட்டு. கோபிநத்தம் ஃபாரஸ்ட்டே முடிஞ்சுங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. ஃபாரஸ்ட்டோட வியூ வேறு லெவலு. பட் அனிமல் சைட்டிங் நம்மளோட லக்கு தான். நம்மளால் காலையில் வைல்ட் டாக்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுங்க. சிறுத்தை பார்க்குறக்கும் சான்ஸ் இருக்குது. பட்டு மந்த்லி ஒன்ஸு ட்வைஸ் இப்படி தான் சைட் ஆக மாட்டேருக்குங்க. டைகர் வந்து ரொம்பவுமே ரேருங்க. 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துருக்காங்களாமா. பட்டு சைட்டிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்க. பட் நமக்கு லக் இருந்தால் டைகர் சைட்டிங் கூட இங்கே பாசிபிள் தாங்க. ஓகேங்க, நம்ம ஸ்டேலேருந்து செக் அவுட் பண்ணி கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.